அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு என்னதான் படம் பார்த்திருந்தாலும் சில படங்கள் வந்து ஃபேவரட்டா இருக்கும். அப்படிப்பட்ட டாப் 5 கிரைம் மூவிஸ பத்தி தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் படத்தோட பேரு ராட்சசன். இது ஒரு பயங்கரமான சைக்கோ த்ரில்லர் மூவி. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா செம்ம திருப்தியா அடைவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்துருவாங்க. இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு டைரக்டராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நெறைய கிரைம் ஸ்டோரீஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு இருக்காரு. ஆனா, வேற சிச்சுவேஷன் வழி இல்லாம வந்து இவரு போலீஸ்ல ஜாயின் பண்ற கட்டாயம் வருது. அதுக்கப்புறமேலு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு சில நாட்கள்ல ஒரு கேஸ் வந்து அவருக்கு வருது. அது என்ன மாரி கேஸ் அப்படின்னா, இளம் பெண்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு 10த் படிக்கிற வயசு உள்ள பெண்கள் எல்லாமே கொடூரமான முறையில வந்து தாக்கி, ரொம்ப துன்புறுத்தி, சித்திரவதை பண்ணி, கொன்னு அந்த பாடிஸ் எல்லாமே அங்கங்க வந்து போட்டுட்டு போறாங்க. இது குறிப்பிட்ட டியூரேஷன்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து எப்படி தன்னோட டைரக்டர் மூளைய வச்சு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதில வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒருத்தன் அத வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அவனே ஒரு கட்டத்தில வந்து சுட்டுட்டு செத்துருவான். அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நான் இத பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுட்டுட்டு செத்துருவான். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா, கதை வேற பக்கட்டும் மூவ் ஆயிட்டுருக்கும். எல்லாருமே கன்ஃப்யூஷனா இருக்கும்போது, அ பெரிய அதிகாரிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து விஷ்ணு விஷால் வந்து ரொம்பவுமே ப்ரெஷர் குடுப்பாங்க. "நீ இதில இன்வால்வ் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் ஆர்வம் வரும். இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட சொந்த அக்கா பெண்ணையே வந்து அதே மாரியே கொலை பண்ணி போட்டுருவாங்க. அத தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ அவன எப்படியாச்சும் புடிச்சு கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேட ஆரம்பிப்பான். இந்த தேட ஆரம்பிக்கிற கதையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ட்விஸ்ட் வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு பியானோ தான். அந்த பியானோ மியூசிக்க வச்சு நம்ம ஹீரோ அந்த சைக்கோ த்ரில்லர வந்து கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே விறுவிறுப்பாவும், பயங்கரமாவும் காட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. ஆல்ரெடி பார்த்திருந்தாலும் ஒரு டைமு கண்டிப்பா அத பாருங்க. சரி, ஓகே. நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, "போர் தொழில்". இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப சரத்குமார் அண்ட் வந்து அசோக் செல்வன் இவங்க 2 பேர் தான் மேஜரா வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ப அசோக் செல்வன் வந்து ஒரு ஐபிஎஸ் எழுதிட்டு டிஎஸ்பியா வந்து போறாரு. ஆக்சுவலா அவருக்கு வந்து போலீஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஆனா ஃபேமிலிக்காக வந்து அந்த போலீஸ் ஆகுறாரு. ஆனா அவர் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் லைஃப்ல ரொம்பவுமே பயந்தவரா இருக்காரு. அவரு போயிட்டு நம்ம சரத்குமார்ட்ட வந்து அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து எஸ்பியா இருக்கனால அவருக்கு கீழ வந்து ஒரு ட்ரெய்னிங் செஷன் மாரி குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங் செஷன்ல சரத்குமார் கூட ஒரு கேஸ் சால்வ் பண்ண போறாரு. அந்த கேஸெல்லாம் எப்படியெல்லாம் சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராவும், சுவாரஸ்யமாவும் காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அசோக் செல்வன் பயந்தோம் இல்லையா? அதனால சரத்குமார் வந்து என்ன சொன்னாலுமே அவரு பயந்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமேலு ஒரு கட்டத்துக்கு மேல அவரு இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும் அந்த கேஸ. அந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாத்தையுமே வந்து அவரு ஸ்டடீஸ் மூலியமா வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலா என்ன கேஸ் வரும் அப்படின்னா, குறிப்பிட்ட பெண்கள் வந்து கடத்தி அ கொலை பண்றதா இதோட மெயின் மோட்டிவாவே இருக்கும். அந்த பெண்கள்லாம் யாரு கடத்துறா? எதுக்காக வந்து கொலை பண்றாங்க? அப்படிங்கிறத ரொம்பவுமே சுவாரஸ்யமா காட்டியிருப்பாங்க. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வல் பிளாக்ல அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சுருவாங்க. இருந்தாலுமே ஒரு ட்விஸ்ட் வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு வயசானவரா இருப்பாரு. அவரு வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா கொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த 20 வருஷமா நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்விஸ்ட்ட எடுத்து வைப்பாரு. இப்ப கொலை நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? அவன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் கொலை பண்ணியிருக்கேன். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப பண்ணது வந்து ஒரு முகம் தெரியாத நபர் என்கிட்ட வந்து கலைய கத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டிப்ஸ் குடுப்பாரு. அது எல்லாமே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த படம் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராவும், அட்ராக்டிவாவும் போர் தொழில் வந்து அசோக் செல்வன், சரத்குமார் காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் 8 தோட்டாக்கள். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, செய்யாத தப்புக்காக சிறு வயசுலயே ஜெயிலுக்கு போற நம்ம ஹீரோ வந்து எப்படியோ படிச்சு வந்து போலீஸ் ஆஃபீஸரா திரும்பி வராரு. போலீஸ்லயும் ஜாயின் பண்றாரு. அவருக்கு ஓப்பனிங்லயே வந்து ஒரு கொலையாளிய ஃபாலோ பண்ற வேலை குடுக்குறாங்க. அந்த ஃபாலோ பண்ற வேலையில ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவருக்கு ஒரு பிஸ்டல் குடுக்குறாங்க. அந்த பிஸ்டல்ல 8 தோட்டா வந்து இருக்கு. அந்த பிஸ்டல வந்து அவரு பஸ்ல தொலைச்சிடுறாரு. தொலைச்சதுக்கு அப்புறமேலு அது கைமாறி கைமாறி ஒரு பெரிய அ வேலைக்காக பாஸ்கர்ட்ட போகுது. பாஸ்கர் வந்து யாரு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவருக்கு வந்து
பிள்ளைகளால் தனித்து விடப்படுறாரு. ஒரு தனியாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் பேங்க்கு போயிட்டு அவரோட பென்ஷன் கேட்டால் அவங்க வந்து பென்ஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பென்ஷனும் தர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிற பாஸ்கர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு. என்ன அப்படின்னா, தனக்கு என்னென்ன அநீதி நடந்துச்சோ அவங்கள எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எடுக்கிறாரு. அந்த யோசனையில் கன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை கான்டாக்ட் பிடிச்சி வாங்குறாரு. அந்த கன்று தான் நம்ம ஹீரோ தவற விட்ட கன்று. அந்த கன்னை வச்சு 8 பேரை 8 குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த 8 பேர் வந்து சுட்டாரா இல்லையா, ஃபைனலாக வந்து என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ வந்து அந்த பிஸ்டலை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் துருவங்கள் 16. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் சீனில் ஒரு 2 இடத்துல வெவ்வேறு விதமாக கொலை நடக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து கொலை நடக்குது. இன்னொரு இடத்துல வந்து 3 பசங்க குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஒருத்தரை வந்து இடித்து தள்ளிடுவாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக அவங்களோட கார் டிக்கிலேயே அந்த பணத்தை வந்து எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நம்ம ரகுமான் வராரு. வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கார் டிக்கியில் வந்து அந்த பணம் வந்து இருக்காது. அது எங்கே போச்சு அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அது வந்து தற்கொலையாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அந்த 3 பேரும் இடித்து கொன்ன அந்த பாடி எங்கே அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவுமே சஸ்பென்ஸாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து காட்டுவாங்க, கான்ஸ்டபிள். அவர் பேர் வந்து கௌதம். இந்த ரொம்பவுமே அருமையான கேரக்டர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த கேரக்டர் தான் இந்த கதையை வந்து ரொம்பவுமே பூஸ்டப் பண்ணுச்சு. ஃபைனல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றி ஒரு சஸ்பென்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் குற்றம் 23. இந்த படத்தில் அருண் விஜய் வந்து மாசான ஆக்டிங் பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற க்ரைம்ஸை பற்றி தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தரோட விந்தணு வச்சு பேபி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இல்லீகலாக பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போலீஸ் ஆஃபீஸராக இருக்க அருண் விஜயோட அண்ணனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும். ஃபேமிலியாலையும் அவங்க மாமியாராலையும் ரொம்பவுமே சித்திரவதை அனுபவப்படுற அவங்க அண்ணி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு டெஸ்ட் டியூப் மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. அங்கேயுமே வந்து நல்ல விதமாக சொல்லி உங்களோட கணவனோட ஸ்பெர்மையை எடுத்து நீங்கள் பேபி பண்ணிக்கலாம், எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் நடந்திருக்காது. வேற ஒருத்தரோட ஸ்பெர்மை வந்து அவங்களோட அண்ணி வயிற்றில் வச்சு குழந்தைய வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஃபோன் கால் மூலிமா அவங்க அன்னிக்கு வந்து தெரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்கும்பொழுது, இதெல்லாம் சகஜமா, இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, குழந்தை இல்லைன்னா நீ எவ்வளோ வருத்தப்பட்டிருப்ப, இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அண்ணி வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறமேலு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸராக அருண் விஜய் வராரு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய கொலைகள் வந்து நடந்திருக்கு, நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு தான் இது என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமேலு ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, அந்த கேஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேலே போட்டு எல்லாத்தையுமே க்ரைமை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வந்து ஃபைன் பண்ணியிருப்பார். அந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு, யார் வந்து ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, அவங்க அண்ணியை கொன்னது யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் மூலிமா கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த எல்லா படமே ரொம்பவுமே விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி